Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. திருப்பரங்குன்றம் விவகாரத்துல அரசினுடைய முடிவு என்னன்னு நீதிமன்றம் கேள்வியை முன்வச்சிருக்கு. தீபத்தூணிலும் தீபம் ஏற்றும் உத்தரவு தொடர்பா அரசு என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னு நீதிமன்றம் கேள்வியை முன்வச்சிருக்கு. தீபத்தூண் விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில இதனுடைய வழக்கு விசாரணை தொடர்ந்து நடந்துட்டு வருது. அந்த வகையில தற்பொழுது நீதிமன்றம் கேள்வியை முன்வச்சிருக்கு தமிழக அரசுக்கு. திருப்பரங்குன்றத்துல தீபத்தூண்ல தீபம் ஏற்றும் விவகாரம் தொடர்பா ஒரு சர்ச்சை ஆகியிருந்த நிலையில இந்த விவகாரத்தினுடைய வழக்குகள் நிலுவையில் இருந்தது. இதற்கான விசாரணையும் தொடர்ந்து நடந்துட்டு வருது. இப்ப இந்த நிலையில தற்பொழுது தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வியை முன்வச்சிருக்கு. திருப்பரங்குன்றம் தீபத்தூண்ல தீபம் ஏற்றும் உத்தரவு தொடர்பா அரசினுடைய முடிவு என்னன்னு கேள்வியை முன்வச்சிருக்காங்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு. இந்த ஆண்டு திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூண்ல கார்த்திகை தீபத்தை ஏற்ற உத்தரவிடக் கோரி ராமர் ரவிக்குமார் இந்த வழக்கை தாக்கல் செஞ்சிருக்காரு. இந்த வழக்கை விசாரிச்ச தனி நீதிபதி மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூண்ல கார்த்திகை தீபத்தை ஏற்ற உத்தரவிட்டார். அதுக்கப்புறமா நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற போதிய நடவடிக்கை எடுக்கலன்னு நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு அதிலும் பல்வேறு உத்தரவுகள்லாம் பிறப்பிக்கப்பட்டிருந்ததை நம்ம பார்த்தோம். இப்ப இந்த உத்தரவுகளை எதிர்த்து மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த வழக்குகளை இன்னைக்கு விசாரிச்ச நீதிபதிகள் சதீஷ்குமார் ஜோதிராமன் அமர்வு அவமதிப்பு வழக்குகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்த முயற்சிக்கலாமே, இது ஜனநாயக நாடு, மக்கள் உணர்வுக்கு மதிப்பளிக்கணும், நடைமுறைப்படுத்துறதுல என்ன சிக்கல் இருக்குன்னு அரசுக்கு கேள்வியை முன் வச்சிருக்காரு. இதுல அரசு தரப்புல அது தொடர்பா உயரதிகாரிகள் கிட்ட ஆலோசனை செய்யணும்னு சொல்லி வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கு. தர்கா தரப்புலையும் தங்களுடைய வழக்கை சேர்க்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் ஒரு பக்கம் வச்சிருக்கக்கூடிய நிலையில இதையடுத்து நீதிபதிகள் உத்தரவு தொடர்பான அரசினுடைய முடிவு என்னன்னு தொடர்பா தெரிவா விளக்கணும்னு அறிவுறுத்தி வழக்கை ஜூன் 22 தள்ளி வச்சிருக்காங்க. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.